வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாளையக்காரர்களோட ஆட்சி தமிழகத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயநகர பேரரசோட படையில் மானியத்தை செலுத்தி அந்த நாயக்கரோட நிர்வாக முறையை தழுவி அமைஞ்சது தான் இந்த பாளையப்பட்டுன்ற புதிய முறையே பாளையக்காரர்கள் முறை. இது 16ஆம் நூற்றாண்டில் தோன்றின முறை. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் இது நீக்கப்பட்டு பாளையங்களாக இருந்தவங்களாம் ஜமீன்களாக மாற்றப்பட்டன. இப்போ பாளையங்களும் பாளையக்காரங்களை பற்றி பார்க்கும்போது அம்மையார் நாயக்கனூர், அம்பத்தூர் உடையார், உத்தமம், ஊத்துமலை, எட்டயபுரம், நடுவன்குறிச்சி, நாகலாபுரம், கந்தர்வக்கோட்டை, கண்டம நாயக்கனூர், கன்னிபாடி, கல்லாக்கோட்டை, கொல்லங்கோட்டான், சமத்தூர், சாத்தூர், சிங்கம்பட்டி, சிங்கவனம், சிவகிரி, சொக்கம்பட்டி, சேத்தூர், நெடுவாசல், நெற்கட்டும் சேவல், நிலக்கோட்டை, நத்தம், தலைவன்கோட்டை, பாப்பாநாடு, பகலூர், பாளையவனம், பாஞ்சாலங்குறிச்சி, புனவாசல், போடி நாயக்கனூர், விருப்பாச்சி இதெல்லாம் குறிப்பிடத்தக்க பாளையங்களாக இருந்திருக்கு. மதுரை நாயக்கர் கீழே மட்டுமே 72 பாளையங்கள் இருந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சி, தஞ்சை நாயக்கரோட கீழே நிறைய பாளையங்கள் இருந்திருக்கு. புலிதேவன், அழகுமுத்துக்கோன், கட்டபொம்மன், சாப்டூர், தளி எத்தலப்ப நாயக்கர், மருது பாண்டியர், முத்து வடுகநாதர், ராமச்சந்திர நாயக்கர், வாண்டாயா தேவர், விருப்பாச்சி கோபால், வேலு நாச்சியார், வலங்கை புலிதேவன், தீரன் சின்னமலையெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்த பாளையக்காரர்களை குறிப்பிட்டு சொல்லத்தக்கவர்கள். இதில் பலரும் நாயக்கர்கள் திலை செலுத்தி அவங்களுடைய கடமையை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க பாளையங்களில் விளையிற பொருட்கள்லேருந்து 1/3 பங்கு நாயக்கர்கள் கொடுத்துட்டு 1 பங்கை இராணுவ பராமரிப்புக்கும் மீதம் இருக்கிற 1 பங்கில் அவங்களோட நிர்வாகத்தையும் செஞ்சுக்கிற உரிமையை அவங்க வாங்கியிருந்தாங்க. மக்கள் மேலே நிறைய வரிகளை போட்டு கோட்டை கொத்தளங்கள்லாம் கட்டி கொண்டு வசதியாக தான் இந்த பாளையக்காரங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. விஜயநகர ஆட்சியோடைய வீழ்ச்சிக்கு பிறகு கர்நாடகா நவாபுகள் கையில் போச்சு. இதனால் ஆதாயமடைந்த ஆங்கிலேயர்கள் பாளையங்களுடைய வரியை வசூலிக்கும் உரிமையை அவங்க வாங்கிட்டாங்க. அதாவது இது வரைக்கும் பாளையக்காரங்க வசூல் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை ஆங்கிலேயர்கள் வாங்கிட்டாங்க. பழைய வரிமுறைகள்லாம் நீக்கிட்டு புதிய வரிமுறையில் அவங்க கொண்டு வரும்போது பல பாளையக்காரர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதனால் ஆங்கிலேயர்கள் அவங்க மேலே போரும் முற்றுகையும் செஞ்சாங்க. புலிதேவன், கட்டபொம்மன், அழகுமுத்துக்கோன், மருது பாண்டியர், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார் இந்த பாளையக்காரங்களாம் ஆங்கிலேயர்களை நேரிடவே எதிர்த்து சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்டவர்களாக இருக்காங்க. இவங்களோட வீரம் சேர்ந்த போர் குறிப்பிடத்தக்க வகையில் இந்திய விடுதலை போரோடைய முன்னோடியான போராக இருந்திருக்கு. குறிப்பாக வேலு நாச்சியோட பெண்கள் படையில் குயிலின்ற பெண் தன்னையே தீம்பிழம்பாய் கொண்டு ஆங்கிலேயரோட பழைய தலைவாங்களை அழித்ததை அரியங்குப்பத்தில் ஆடு மேய்க்கிற உடையாள்ன்ற சிறுமி வேலு நாச்சியார் போன பாதையை காட்டுன்னு ஆங்கிலேயர்கள் கேட்கும் போது காட்ட மறுத்ததுனால அவளை வெட்டி கொண்டு இருக்காங்க. அதனால தான் வெட்டு உடையால் காளியை தான் வெட்டுடை காளியாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வரலாற்று பதிவுகள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பாளையங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு அவங்களோட உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டு பலமே இல்லாத ஒரு ஜமீன்களாக தான் இருந்திருக்காங்க. பாளையங்களோட ஆட்சி ஆங்கிலேய கலெக்டரோட கீழ் வந்துடுச்சு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.